உன்னை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும். அது பாடி விழுந்தா பரவாயில்ல. மடிவேலு மாதிரி கதவை பிடித்தான் அடி விழுந்து 61 காத கல்யாணம் இல்ல பேசி அக்கா காதலிச்சாவது தெரியாது. பிள்ளைய முதல்ல பிடிக்கும், அடுத்தது மகளா பிடிக்கும். முதல்ல வணக்கங்கள், நமஸ்தே, வந்தனம். சரி, சூப்பர். நல்ல கலர் உண்டு, பர்பிள் கலர்ல. யார் செலக்ட் பண்ண அந்த கலர்ல? பெண்டாட்டி தானே எல்லாரும் செலக்ட் பண்ணினவே. ஆப்பிள்ளைகளுக்கு இதுக்கு நேரமும் இல்லை. பொதுவா ஆண்களுக்கு இதுக்கு டைமும் இல்லை, ரசனையும் இருக்கா. இரண்டா உழைப்பு அதை நோக்கி தான் பயணமா இருக்கு. அப்படித்தானே? பெண்கள் தான் இந்த விஷயங்கள் பொறுமையா இருந்து அந்த டேஸ்ட் வந்து அவையில தான் பிடிப்பாங்க. ஓ சரி, அப்ப யாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்? உங்களுக்கு தான். சூப்பர். ஏன்னா இல்ல எல்லாருமே அழகா இருக்காங்க, பாக்குற எல்லாரும் அவுட் ஆடாங்க. யாருக்கு பர்த்டே? உங்க பிறந்த நாள் இல்ல கல்யாணம் நாள்? பிறந்த நாள் தான். அப்படிதான் இருக்கு. மாப்பிள்ளை ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பீங்க. அப்படியே பிரிய மாட்டீங்க. ஐயோ என்ன ஐயோ ஏன் சாகாதீங்க? அப்பான்னு கையில தானா? இல்ல பிரிய மாட்டீங்க. இல்ல காதல் கல்யாணம். காதல் கல்யாணம் இல்ல பேசி அக்கா காதலிச்சாவது தெரியாது. ஒன் சைடு லவ் பண்ணீங்க. அப்படியே ஒருதலை காதலா? இல்ல சரி, முதல்ல அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. நான் உங்களை அண்ணன் சொல்றது ஓகே. நான் கிராண்ட்பா அண்ணன் போட்டிருக்கேன். அங்கிள் தான் அண்ணா, இல்ல அங்கிள். ஏன் கிராண்ட்பாண்டா பேரப்பிள்ளைகள் இருக்காங்க. பேரப்பிள்ளைகள் இருக்காங்க. இதுல பாருங்க, 61. ஆனா உண்மையா தெரியல வயசான டையடிச்சிங்க முடிக்கிறாரு. பயந்துட்டேன் கேட்கும். நான் ஷாக் ஆகி போறேன். சரி, இளமைன்றது எப்படி தெரியுமா? தோட்டத்துல கிடையாது, நாங்கள் எப்படி நடந்து கொள்றோம். அதனால அந்த விஷயத்துல நீங்க போய் ஆக்டிவா இருக்கீங்க தெரியும். அதனால வாழ்த்துக்கள். பேர் என்ன? நன்றி. தர்மரட்னம். அப்ப வீட்டுல சோட்லா தர்மான் நினைச்சுனா இப்ப ரட்னம் நேரம் கூப்பிடுறேன். எங்கடா பாடத்துல ரட்னம்? அங்கே ரட்னம் இருக்கு. இது எங்கடையாப்பா எல்லாருக்கும் ரட்னம் வச்சு விட்டா. அப்படி அவர் முதல்ல இருக்கு. எங்கட வீட்லயும் அப்பா எங்கட அம்மா அப்பாக்கு வந்து 10 பிள்ளைகள். தங்கமணி, தங்க ராணி, தங்க ரோசா, தங்க வல்ல, தங்க ரத்தினம், தங்க ராசா. அப்படிதான் வீட்டு அப்படியே விளை. இவங்க அப்படிதான் எல்லாம் லட்சுமியும் ரத்தினமும். சரி, சூப்பரா. அது வந்து ஒரு காலத்துல ஒரு அடையாளம் இருந்தது. ரைட். அம்மா அண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய டிஎன்டி சர்ப்ரைஸ் சார்பாக கொஞ்சம் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களை மனசார வாழ்த்திட்டு அப்படி நாங்களும் ரோல் கொண்டு வந்தாங்க. நீங்க கொடுப்பீங்க அவனு தெரியல, நாங்க கொண்டு வந்தாங்க. அப்படியே வயிறால சாப்பிட்டு மட்டும் வந்ததால இன்னும் சாப்பாடு ஸ்பெஷலா இருக்கு. நூடுல்ஸ் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. நூடுல்ஸ் ஸ்பெஷல் தானே? ஸ்பெஷல் இல்ல, உங்களுக்கு தெரியாது. ஸ்பெஷல் கல்யாணம் அப்படியே கேட்டு பாருங்க. கொத்து மீன் நூடுல்ஸ் தான் நான் போடுறது பாருங்க. அது டக்கான வெர்த்தம் இல்ல, கொத்தும் கொக்கோ கோலாவும் வெர்த்தம் இல்ல வருது. அதுக்காக இல்ல நான் சொல்றேன், புதுசா கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை மேல கேட்டு பாருங்க. பெண்டில் மேல ஒரு சாப்பாடு கொடுக்கணும். நூடுல்ஸ் கொடுத்தா ஈஸி. புறதான் மேல வர சாப்பாடு. ரைட். முதல்ல நான் என்ன கொடுக்கணும்னால் கோமால பண்ணுறாங்க. சரியா? என்ன நல்ல விஷயம் இல்லையா? வீட்டுக்கு செல்வத்தை கொண்டிருக்கக்கூடிய கோமாதா, அதுவும் பித்தளை கொண்டாங்க. ரைட். அதை வேண்டி குறிப்பிட்ட பணம் இருக்கு. கோமாதா சும்மா வரையில ஒரு குறிப்பிட்ட பணமும் கொண்டு வந்திருக்கா. சூப்பர். பிடிச்சிருக்கா கோமாதாவை? ஓமாம், சந்தோஷம். ரைட். அக்காவும் கோமாதா? வீட்டுடைய கோமாதா நீங்க? மாதா இல்லையா? அக்காட பேர் என்ன? வனஜா. வனஜா அழகான பேர். வனம்ன்றது அழகுதானே? அப்ப வனஜா ஒரு அழகான பொண்ணு தான் பிடிச்சிருக்கீங்க. ரைட். ஆனா காட்டு சமையா நல்ல பொண்ணுங்க. முதல்ல இருந்தே இப்படிதானே? மாத்த மாட்டீங்க? கிளீன்ஸா முதல் எடுத்த ஆரம்பத்துல இவர மாதிரி இருக்கே கிடைத்தது. இப்ப அவருக்கு ஆரம்பிக்க சின்ன பிள்ளை இல்ல, ஆரம்பிக்குது. சூப்பர். ஆனா வடிவா இருக்கா? சூப்பர். நாங்க வச்சிருவோம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மாத்து மாலை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு பிறந்த நாள் தான் இருந்தாலும்
ரெண்டு பேரும் சோடியா தான் நிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால ஒரு மாற்று மாலை அதை ரெண்டு பேரும் மாத்துங்க. மந்திரம் போது தெரியாத அவனை கொடுத்துட்டு கொடுங்க. ஒருக்கா கை தட்டுவோம், ஒருக்கா எல்லாரும் தட்டுங்க. ஐயா அது சூப்பர். சரி, மாலைகள் வேற வேற அளவு கூடுதல் அப்படிதானே? பாக்குறதுக்கு கோயில்ல போய் ஒரு பூஜை பண்ணி சாமிக்கு கொஞ்சம் மாலை பூ போட்ட அப்புறம் வடிவா இருக்கு. அதே மாதிரி இருப்பாங்க. சரி, சூப்பர், அழகா இருக்கு. இந்த அழகு, இந்த அன்பு, இந்த ஆனந்தம் வாழ்க்கையில என்னைக்கு நிலை கேட்டோம்னு சொல்றோம். சரி, லாஸ்ட் ஒரு ஃப்ரேம் இருக்கு. அதுக்கு முதல் இந்த மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி உங்களை மிஸ் பண்றதா சொல்லி ஒருத்தங்களை அனுப்பினாங்க இல்லையா, அது யாருன்னு சொல்லுவோம். நீங்க யாரு யாரு கொடுத்தது? இல்ல நீங்க மரமக்கலன்றல சொன்னீங்க. இல்ல பேர பிள்ளைல சொன்னீங்க. பேர அதுல போட்டு கேக்ல போட்டுருக்காங்க. கேக்ல இதுல போட்டுருந்தா தான் அவர் சொன்னார். கேக்ல ஹஸ்பண்ட்ஸ் கிராண்ட்பாஸ் பெஸ்ட் டாட் நார்மல் டாட் இல்ல பெஸ்ட் டாட். அதே நம்ம கிராண்ட்பாக்கு முன்னுக்கு பெஸ்ட் வராதோ, ஹஸ்பண்டுக்கு முன்னுக்கு பெஸ்ட் வரா. அப்ப பெஸ்ட் ஹஸ்பண்ட் இல்ல, பெஸ்ட் கிராண்ட்பா இல்ல, ஆனா பெஸ்ட் டாட். அப்படியே அது பாடி வந்தா பரவாயில்ல. மடிவேலு மாதிரி கதவை பிடி தான் அடி விழுந்து வெளியில வந்து அழுகிறான் தொடச்சி கொண்டு. சரி, நல்ல விஷயம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தமா? ரெண்டு பேர். ரெண்டு பிள்ளைகள். ரெண்டு பொம்பளை பிள்ளைகளா? ஒரு மகன் ஒரு மகள். ஓகே, இதுல யார் அந்த பெஸ்ட் டான் போடுறது? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா போடுறது? ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் நல்ல அப்பா, சிறந்த அப்பா. சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கொஞ்சம் கோத்துருவோம், ஆனா மனைவிக்கு இல்ல. அது பெரிய இல்ல, அவதான் அதை சொல்லணும். நான் சொல்லக்கூடாது. சரி, அது இல்ல, இதுல பெஸ்ட் அப்பா இருந்தா அது தெரியும். சரி, சிறந்த ஒரு கணவனாலதான் சிறந்த பிள்ளைகளை வளர்க்க முடியும். சரியா? அதே மாதிரி சிறந்த ஒரு மனைவி இருந்தா மட்டும்தான் பேர பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு அப்பா இருக்கு. சரி, அதனால நீங்க எல்லாமே இருப்பீங்கன்னு தெரியும். வாழ்த்துக்கள். நன்றி. இப்ப லாஸ்டா பிரேம் தரப்போறோம். ஆனா யாரு கொடுத்தது என்று சொல்லி நீங்க சொல்லல. மருமகளா இருக்கும். சுவிஸ்ல இருக்க மருமகள். சுவிஸ்ல மருமகள் இருக்கு. மருமகளும் அக்காட மகள். என்ன பிள்ளை, என்ன மூத்த பிள்ளையா? மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளை அக்காட மகளா இருந்தாலும் மூத்த மகளா எனக்கு. மூத்த மகள். என்ன பேர் மகளுக்கு? வான்மதி. அடி வான்மதி. நல்ல பாடல். அதான் அந்த வருது சார். சரி, ஆனா வான்மதி இல்லையே. சாரி, வான்மதி கொடுக்கல. இல்ல. அப்படியே அந்த அண்ணன். அண்ணனுக்கு என்ன பேர்? குணரத்னம். ரத்னம். ஆஹா, எத்தனை ரத்னம் மொத்தம் வீட்டுல? மூன்று ரத்னம் தானே? மூன்று ரத்னம். ஓகே, ஒரு குண ரத்னம். அடுத்து நீங்கள் வேற என்ன ரத்னம்? விஜயரத்னம். விஜயரத்னம். சரி, ஆனா மூன்று ரத்னம் தெரியல. ரத்னம் கொடுக்கல. வேற யார் கொடுத்திருக்காங்க? சின்ன குழு அந்த என்னுடைய ஒரு குடும்பமா கொடுத்தாங்க. ஆமா, இந்த மகளும் மகனும் சரிதாசும் ஜெனிதா. இல்ல, சாரி, நீங்க அவள் பவர் வெட்டிங் பாவம் அழப்பு. நடப்பா நம்ம அவையெல்லாம் சொல்லவே இல்ல. அவையெல்லாம் சரி, பிரேம கொடுங்க, ரொம்ப குழப்ப கூடாது. அவையெல்லாம் சரி, பாப்பா பிரேம உடைச்சு பாப்பா. மாமனுக்கு குசும் தானே. சரி, ஓபன் பண்ணி பாருங்க, தெரியும் மாறன்னு சொல்லி. கடைசி எல்லாம் ரெண்டு ஆறணும் போருங்க. வா, இன்னைக்கு இருக்கு ஆராட்டி. பின்மகதரா. நீங்க கிளீன்ஸ் வரைக்கும் சொன்னீங்க பாத்தீங்களா? நான் கொண்டு வந்தாங்க அப்படி. அதான் கேட்டுறாங்க, இந்த மாப்பிள்ள வேற கட்பிடியில நீங்க முழு கட்டுறாங்க. தாடி இல்லாம இருக்கு, தாடியோட இருக்கு. ஒரு சேப்ல. ரைட், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று போட்டு ஆரண்டு பாக்கணுமா? வாணி சசிகுரு. யாரு கொடுத்தது? வான்மதி. வாணி. சரியா, வாணி, சசி, அதே மாதிரி பேர பிள்ளைகளான கரீஷ், சாய்சனா.
அதான் சொன்ன குடும்பம் என்று சொல்லி நீங்க அந்த குடும்பத்துல பேர் சொல்லிருக்கோம். அதான் ஓமண்டே சரியா? அவங்கதான் இந்த மாதிரி கொடுத்தது. சரி, கொடுத்து சின்னதாக தங்களுடைய சப்ரஸ் பண்ணி வாழ்த்துக்களை சொல்ல சொன்னோம். தெரியும் நீங்க வந்துக்கிறீங்க அங்க இருந்தாலும் தாங்கள் வர முடியலன்னு கவலைப்படுறீங்க. இருந்தாலும் தங்கள் சார்பாக மனதார பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்ல சொன்னோம். எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த மகள்கிட்ட இருந்து என்ன சொல்ல போறீங்க? வாக்கு சரி, அழக்கூடாது சரியா? அவங்களோட மகிழ்ச்சியை பார்த்து ஆசைப்பட்ட வேணும். நீங்க சொன்ன மாதிரி தான் மூத்த மகள் அவ சொன்னவா அப்பாக்கு தான் பிறந்த நாள்னு சொன்னவா சரி? அதனாலதான் எங்களை அனுப்பிவிட்டது. என்னதான் வயதுல பிறகுன்னு சொன்னாலும் நீங்கள் மூத்த பிள்ளை அவையில பாக்குறீங்க. அதே மாதிரி அவையிலும் உங்களை அப்படித்தான் பாக்கணும். இந்த உறவுகள் இந்த அன்பு என்றைக்கும் நீடிக்கட்டும். சரி, என்ன சொல்ல போறீங்க பிள்ளைங்க? சரி, இந்த கண்ணீர் போதும் சரியா? உங்களுடைய கண்ணீர் வந்து எவ்வளவுக்கு நீங்க அன்பு வச்சுக்கிறது வெளிப்படுத்துது. இந்த அன்பு இந்த உறவு என்றைக்கு நீடிக்கிறது வாழ்த்துறேன். ஹாப்பி தானே அக்கா? சொல்லுங்க. சரி, இந்த மகிழ்ச்சி போதும். ஹாப்பி எல்லாம் சரி. வந்த கிட்ட எது பிடிச்சது? கோமாதாவா இல்ல பிரேமா இல்ல மாலையா இல்ல மெக்கியா? பிள்ளையா முதல்ல பிடிக்கும், அடுத்தது மகளா பிடிக்கும், பேரா பிள்ளைல என்ன பிடிக்கும்? அதுக்கு அப்புறம் மேட்ட எல்லாம். சரி, சூப்பர், நைஸ். அவள் பிடிக்கிறது அவளை கொடுத்தேன், இல்லாட்டி கொடுத்துக்க மாட்டோம். அப்படிதானே? சரி, ரைட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Dharmanappa. Happy birthday to you. நன்றி நன்றி நன்றி. இல்ல இல்ல போறீங்க, உங்களுக்கு ஓல்டு சாங் போடுறேன், அதுக்காக தான் நீங்க அதுல போறோம். ஒரு